20,000 விலையில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லா பிராண்டுமே 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. எதை வாங்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல பிராண்ட் வேல்யூ, அதோட ப்ராப்பர் அப்டேட்ஸ், நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ், கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி செக்மெண்ட், டிஸ்பிளே இது எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் உடைய M34 5G இதோட ஃபுல் ரிவ்யூ தான். ஒரு மாதமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சில குறைகள் இருக்குது, அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இது சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் குயிக்காக பார்க்கறதுக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி M34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேசிக் ஃபீச்சர்ஸே நல்லாவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி, நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அதோட வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இதில் இருக்குது. வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால எவ்வளோ சத்தமான இடத்துலேருந்து நீங்கள் பேசினாலும், ஃபேக்ட்ரி இல்லை ரோட் சைட்லேருந்து பேசினாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸை கம்ப்ளீட்டாக இது கேன்சல் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதோட எல்லாரும் கேட்குறது கால் ரெக்கார்டிங். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல், அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் கால் ரெக்கார்டிங் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே இருக்குது. அதே சிம் கார்டு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இவங்க டுவல் சிம் கொடுத்துருக்காங்க. 2 5G சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு 5G சிம் SD கார்டு 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதோட 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இது கூடவே டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன இங்கே மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சார்ஜர் இவங்க கொடுக்கறதில்ல. சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. 20,000 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கூடவே OIS சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் டே லைட்டில் நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நல்ல லைட் கண்டிஷன்ஸில் டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் கிறிஸ்பாக உங்களால் இமேஜஸ் கிளிக் பண்ண முடியுது. நேரில் பார்க்குறத விட கொஞ்சம் கலர்ஸ் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. ஆனால் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கலர்ஸ் நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. அதோட மத்தியானம் 1 மணி உச்சி வெயிலில் எடுத்தேன். இருந்தாலுமே உங்களுக்கு லைட் ரொம்பவே நல்லா இங்கே கண்ட்ரோல் பண்ணுது. இலையோட கலராக இருக்கட்டும், இல்லை ஸ்கையோட கலராக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ளூ அழகாகவே இங்கே மெயின்டைன் பண்ணி காட்டுது. அதோட போர்ட்ரேட் ஷாட்ஸ்லேயும் எட்ஜ் டிடக்ஷனாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதா இருக்கட்டும், சாம்சங் எப்போவுமே நல்லா பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஈவன் நைட்டில் நீங்கள் எடுக்கும்போது லோ லைட் கண்டிஷன்ஸ்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் நாய்ஸும் கம்மியாக இருக்குது. அதே வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல லைட் கண்டிஷன்ஸில் நீங்கள் எடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதில் மெயின்டைன் பண்ணுது. டைனமிக் ரேஞ்சும் நல்லாவே இருக்குது. அதே செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்குமே 4K சப்போர்ட் இருக்குது. 30 FPSல நீங்கள் 4Kல ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. நல்ல லைட் கண்டிஷனில் டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்கு. கலர்ஸும் அழகாக மேனேஜ் பண்ணுது. அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh 25 வாட் உங்களுக்கு சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 6000 mAh அப்படிங்கிறதுனால தாராளமாக நீங்கள் நார்மல் யூசர் அப்படின்னாலுமே 1.5 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே டிசைன் பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த வாட்டி S சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் கொண்டு வராங்க. வெர்டிக்கல் அலைன்மெண்ட், கேமரா மாடியூல் இல்லை. அதனால் பார்க்கறதுக்கு ஒரு மினிமல், அதோட ஒரு நல்ல டிசைனோட கொண்டு வந்திருக்காங்க இந்த விலைக்கு. ஆனால் இது கிளாசி ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் கேட்ச் பண்ணுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் லைட் கலர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் AMOLED பேனல், கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய AMOLED டிஸ்பிளே எப்போவுமே நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஸோ இங்கே டீப் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பிரைட் கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே கலர்ஸ் உங்களுக்கு அக்யூரேட்டாகவே காட்டுது. ஸோ டிஸ்பிளே பேனல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே பெசில்ஸாக இருக்கட்டும், நாச்சாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலாக இவங்க கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 nits வரைக்கும் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணலாம். டைரக்ட் சன்லைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குது. இது கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்குது. அதனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா HD கண்டென்ட்ஸ் தாராளமாக இதில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஆடியோ சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் ரொம்பவே லவுடாக இருக்குது. ஹெட்ஃபோன்ஸில் உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதில்
சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் UI 5 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் Android 13 இருக்குது. இங்கே வந்து தேவையில்லாத ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன் UI ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாருமே தர்றதில்ல. அதனால் அப்டேட்ஸுமே வந்து இங்கே நல்லாவே கொடுக்குறாங்க. நெட்வொர்க் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன், ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். 5G ரொம்பவே குவிக்காக இருக்குது, நல்லாவே இங்கே ஒர்க் ஆகுது. 5G பேண்ட்ஸும் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இங்கே வந்து N77 பேண்ட் வந்து மிஸ்ஸிங். N77 பேண்ட் இல்லைனா 5G ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே 5G நல்லாவே ஒர்க் ஆகுது, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் N77 அப்படிங்கிறது ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட், அது இருந்தால் இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். N77 இதில் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் இருக்குது, சாம்சங் வேலட் இருக்குது, நீங்கள் டேப் அண்ட் பே எல்லாம் இதில் ஈஸியாக பண்ண முடியும். அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு போன வருஷம் M33ல கொடுத்த அதே சிப் தான் Exynos 1280. இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதோட இந்த சிப் வந்து ஹீட் ஆகுமா, த்ராட்டில் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்க. நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது வந்து ஹேங் ஆகலை. உங்களுக்கு ஆப் ஓப்பனிங் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. கேமரா ஒரு ½ hour யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்போவுமே வந்து உங்களுக்கு பேக் பேனல்லாம் பெருசாக சூடாகலை. ஆனால் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு 10 நிமிஷம் ½ hour விளையாடுறீங்க அப்படின்னா இதால் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் வந்து அதிக நேரம் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது ஸ்லைட்டாக நீங்கள் த்ராட்டில் பார்க்க தான் செய்வீங்க இதில். ஸோ சாம்சங் M34 5G யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 20,000 விலையில் வந்து ஒரு நல்ல கேமரா, நல்ல டிஸ்பிளே, அதோட வந்து பேட்டரியும் நல்லா இருக்கணும், யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கணும், ப்ராப்பர் அப்டேட்ஸ், அதோட பிராண்ட் வேல்யூவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். யாருக்கெல்லாம் இது சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ சாம்சங் உடைய M34 5G இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.